Dear student, good morning to all. Now syllabus பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சியில் admission of பார்ட்னரில் calculation of sacrificing ratio and new profit sharing ratio under different situation. இந்த சுச்சுவேஷனில் எப்படி இந்த சம்மை போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது புதிய கூட்டாளி வந்து பழைய கூட்டாளிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லாப பகிர்வு வந்து கொடுப்பார். அவருடைய ப்ராஃபிட்ல இருந்து என்ன பண்ணுவார்னா 1% ஷேரை வந்து என்ன பண்ணுவார், பழைய கூட்டாளிகளுக்கு வந்து பகிர்ந்து கொடுப்பார். அதுதான் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய விருப்பத்தின்படி என்ன பண்ணுவாங்க, தியாகம் செய்வது. அப்போது தியாகம் செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய ஷேரிங் ப்ராஃபிட் ரேஷியோவில் இருந்து பழைய கூட்டாளிகளுக்கு சம் ஆஃப் ஷேரை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அதை எப்படி சம்மாக வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ் பை எ ஓல்டு பார்ட்னர். இதுதான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து பழைய கூட்டாளிகளுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து புதிய கூட்டாளி வந்து ஒரு ஷேர் ரேஷியோ வந்து அவங்க பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஷேர் சாக்ரிஃபைஸ் ஈக்குவல் டு சம்மை எப்படி போடணும் அப்படின்னா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர், அதாவது ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். இதுதான் வந்து சம். இப்படி தான் வந்து அந்த ஃபார்மேட்டில் தான் போட போகிறோம். ஓகேங்களா? அதாவது பழைய கூட்டாளி ஷேரும் புதிய கூட்டாளி ஷேரும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிவிட்டு சம்மை வந்து நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? illustration 8ல அன்பு அண்ட் ராஜு ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. என்ன ரேஷியோனா 3:2 ரேஷியோவில் வந்து அவங்க ஆல்ரெடி பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, லாப பகிர்வு வந்து பிரிச்சுக்கிறாங்க. அக்ஸைன்றவர் வந்து நியூ பார்ட்னராக ஜாயின் பண்ணுறாரு. த நியூ ப்ராஃபிட் ரேஷியோ ஷேரிங் ரேஷியோ அமாங் அன்பு அண்ட் ராஜு அண்ட் அக்ஸை, இவங்க 3 பேருக்கும் வந்து ஆல்ரெடி பழைய கூட்டாளி இருக்காங்கல்ல, பழைய கூட்டாளி அன்பு ராஜுக்கு வந்து 3:2 ரேஷியோலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு கூட்டாளி வர்றாருல அக்ஸை, அந்த அக்ஸை வந்து 5 ரேஷியோ வந்து கொண்டு வர்றாரு. அப்போது 5:3:2 அந்த ரேஷியோவாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஃபைண்ட் அவுட் த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, அதாவது எப்படி அந்த சாக்ரிஃபைஸ் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சம் பார்க்கலாம். இப்போது ஆல்ரெடி ஓல்டு ரேஷியோ ஆஃப் அன்பு அண்ட் ராஜு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து என்ன ஷேர் கொடுத்துருக்காங்க 3:2. 3:2 எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ரேஷியோ அப்படின்னு வரும்போது 3:2, ஷேரிங்னு வரும்போது ஷேரிங் அப்படின்னு வந்துச்சுன்னாவே என்ன பண்ணோம் 3/5, அது 3/5 2/5, இதுதான் வந்து ஷேர். அப்போது ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 3:2, இதுதான் வந்து ரேஷியோ. ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நியூ பார்ட்னர் இருக்காங்கல்ல, நியூ ரேஷியோ அன்பு அண்ட் ராஜு அண்ட் அக்ஸை, இவங்க 3 பேருக்கும் என்ன பண்ண போகிறோம்னா 5/10 3/10 ரேஷியோ 2/10. ஸோ இந்த ரேஷியோ வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ பழைய கூட்டாளினுடைய ரேஷியோ வந்து 3/5:2/5. ஓகேங்களா? அதே நியூ ரேஷியோ வந்து 5/10 3/10 2/10. இது வந்து நியூ ரேஷியோ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஷேரிங் சாக்ரிஃபைஸ்டு அப்படின்னு வரும்போது ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர், என்னது ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர், இதுதான் வந்து சம்மு நம்ம போட போகிறோம். இப்போ ஓல்டு ஷேர் என்ன, அன்புக்கு 3 ஓல்டு ஷேர் வந்து 3:5. ஓகேங்களா? மைனஸ் 5 நியூ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 5/10. ஓகேங்களா? இப்போது நம்ம இதை எப்படி போடணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து 5 வந்து டிவைட் பண்ணுவோம். 2 × 5 10, அது வந்து டிவைட்டில் வந்துடும். அதே மாதிரி 3 × 2 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 6 வந்துடும். அப்போது ஆன்சர் என்னன்னா 6 -
6 minus 5 divided by 10. ஓகேங்களா, ஆல்ரெடி அவங்க வந்து 10 இருக்குது. ஸோ அதை அப்படி நம்ம போட்டுப்போம். இப்போ மைனஸ் பண்ணும்போது 6ல் 6 minus 5 1 divided by 100. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கொடுக்கக்கூடிய ஆன்சர். இதுதான் வந்து இது ஷேரிங் வந்து 1/10 வந்து அவங்க பிரிச்சுக்கிறாங்க. இப்போ ராஜு அப்படின்னு எடுக்கும்போது ராஜுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 divided by 5 minus 3 divided by 10. ஓகேங்களா, பழைய ரேஷியோ வந்து 2 divided by 5, புதிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2/10. ஓகேங்களா, இதை எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது 2 divided by 5 வந்து இன்ட்டு மல்டிபிள் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4 கிடைக்குதுங்களா, டிவைட் பை இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 × 10 2 × 5 10. ஓகேங்களா, மைனஸ் 3 ஆல்ரெடி வந்து 3 டிவைட் பை 10 இருக்குங்களா, அது வந்து 3. இப்போ இது வந்து 4 minus 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 1 டிவைட் பை 100. ஓகேங்களா, இதுதான் வந்து ராஜு கொடுக்கக்கூடிய ரேஷியோ. அப்போது ரேஷியோ எப்படி வரும், அவருடைய ஷேரை வந்து 1% ஷேரை வந்து என்ன பண்ணுறாங்க, அன்புக்கும் ராஜுக்கும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஆஃப் அன்பு அண்ட் ராஜு. 1 divided by 10 is 1 divided by 10. அதை வந்து ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணும்போது 1:1. இதுதான் சம்முடைய ப்ராசஸ். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 8, 9, 10 இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் சம்மில் 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸில் தான் வரும். இன்னொரு சம்மு நான் உங்களுக்கு போடுறேன், இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். ஓகேங்களா.